ஸோ சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ அவன் இங்கே, நான் இங்கே. டேய், இப்படி வண்டியை விட்டீங்கன்னா நான் இப்படிடா போவேன். 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. எங்கே பாருங்க, சரி நான் செவனே தானா போய் 2 வண்டி வச்சுக்கிட்டு. மக்களே நான் வெளியே போயிடுறேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். guys, welcome back to our channel. நான் ரைடர் சூர்யா. ஸோ டே 12 இன்னைக்கு. ஸோ டே 12 காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம். நேற்று நைட்டில் இருந்து என்னென்னா, எங்களுக்கு கம்பெனிலேருந்து பேமெண்ட் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் எவ்வளோ போட்டாலும் பிடிக்கிறான். கடைசியில் 55 பைசா இருந்துச்சு, 55 ஹலாலா. ஸோ அதையும் பிடிச்சிக்கிட்டான். ஸோ என்ன ரீசன் பார்த்தா, இவர் வேலிடிட்டி, காமர்ஸ் வேலிடிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ரீசனால் பிடிச்சிட்டாங்கன்னு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 885 ரூபா என் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டான். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கேம்பஸில் இருந்த நிறைய பேருக்கு நேற்று அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு 85 ரூபா போல கட் ஆயிடுச்சு. அப்போ இது சரிப்பட்டு வராது. ஏன்னா போட பிடிச்சிட்டு இருக்கான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 45 ரூபா போட்டு பார்த்தோம், அதையும் பிடிச்சிட்டான். ஒரு லிமிட்டே இல்லாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். சரி அப்போ இதை நீ விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலே பேங்க் வந்தேன். இவ்வளோ நேரம் உட்கார வச்சிட்டான்லே. இப்போ உட்காந்து இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இன்னும் 3 to 4 டேஸில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கான். நான் வந்திருக்கேன், ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:13 ஆகிட்டுங்க. வயிறு வேறு கவான்னு பசிச்சிட்டு இருக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து 1 மாதம் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணி அதில் வர்ற காசை வச்சு ஐஃபோன் வாங்க போகிறோன்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 12ங்க. 12 காலையில் என்ன சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சம்பவம் தான். பேங்க்கில் போய்ட்டு அலைச்சல்லாம் பண்ணி இன்னொரு அது 1 வீக் மேலே ஆகுங்க அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் அக்கௌண்ட்டில் காசு போடாங்க, போட்டிங்கன்னா பிடிச்சிருவோம் அப்படிங்க. அதை ஸ்டாப்பும் பண்ண முடியல. அது ஏதோ சர்வர் கிளிச்சுன்னா சரி ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோங்க. இந்த பெங்காலி ஹோட்டல் தான் நம்ம எப்போவும் சாப்பிட்றது. எப்போவும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு 7 மாதமாக நம்ம சாப்பிட்றதுனா நல்ல சாப்பாடு கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த பெங்காலி ஹோட்டல் தான். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கடை, அதனால தான் இங்கே வர்றது. நீட்டாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு பெங்காலி கடை இருக்குது, அங்கே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன நீட்டாக இருக்காது. ஏன்னா ஜலப்பழன்ட்டு அவ்வளோ புறம் சத்தம் போட்டு இழப்பான்லே. 2வது அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இங்கே தான் வர்றது. இது கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக, டேஸ்ட்டும் ஓகே, குவாலிட்டியும் ஓகே அப்படி இருக்கும். ஸோ ஆனால் நம்ம நினைக்கிறோம் அந்த பேங்க் போகிற விஷயம்லாம் ரொம்ப கஷ்டம், லாங்குவேஜ் தெரியாமன்னு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. உள்ளே போனால் நம்ம டீட்டெயில்ஸ் சொன்னால் அவனே தெரிஞ்சு பார்த்துடுறான். உடனே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தோன்னா என்ன பிரச்சனை இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு. மேல்கொண்டு ஏதாவது தேவைன்னா நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, நம்ம பேசுகிற அரை இங்கிலீஷாக அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. அதனால் தைரியமாக எல்லோரும் போங்க பேங்க்கு. இங்கே சவுதியில் இருக்கீங்க, பேங்க்கு, ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ், ஏதாவது ஒர்க்குள்ளே ஏதாவது ஒன்று கேட்க போனோன்னா தைரியமாக போங்க ஜி, அதுதான் நல்லது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சுங்க. ஸோ டே 12ஓட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஷவர்மா ஹவுஸுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், என்னை எடுக்கல. இப்போ தான் போய் எடுக்க போகிறேன். இதான் நம்மளோட டே 12ஓட ஃபஸ்ட் ஆர்டருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நான் எதுவுமே எடிட் பண்ணல. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷோரூம் வரைக்கும் போக வேண்டியிருந்து, நைக்கோட ஷோரூம் வரைக்கும் போயிட்டு எனக்கு ஜிம்முக்கான ஷூ அங்கே போயிருந்தேன். ஒர்க் அவுட்டு ஜிம்மு இதுக்கான ஷூ அங்கே போயிருந்தேன். ஸோ வந்தாச்சு கடைக்கு தான் வந்தாச்சு. எப்போ வந்தாலும் இந்த கடையில் கூட்டம் இருக்குங்க. இது வந்து நம்ம ஊர் டாஸ்மார்க் மாதிரி, பசங்க எப்போனாலும் இருப்பாங்க இங்கே. சொல்லோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் இங்கேருந்து. எவ்வளோ தூரம் தெரியுமா? ஒரே நிமிஷங்க போட்டுருவோம்.
பக்கம்தான், 8.4 கிலோமீட்ரு. ஏன் அவ்வளோ தூரம் வருது? இல்லைங்க, கம்மியாக தான் வாங்க வரோம். இது ஏதோ மேப்புக்கு ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. மூஞ்சிலே வெயிலடிக்கு கண்ணை திறக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது ஆர்டரு. 2வது ஆர்டர் கொடுத்தேன், 3வது ஆர்டர் வந்துருச்சு. இப்போ தான் எடுக்க போயிட்டுருக்கோம். அப்படி போய் அதுக்கு அப்படியே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 5:02. 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னா கேண்டீன் போயிட்டுருக்கேன். கேண்டீனில் ஹோட்டல் போயிட்டுருக்கேன். என்னென்னா நான் வந்து மதியம் நல்லா சாப்பிட்டேன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், அந்த கழுத்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்படி ஒரு மாதிரி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னடா அடிக்க ஒரு மாதிரி மந்தமாக மூஞ்சிலே வெயில் அடிச்சது கண்ணு கூசுதுன்னு. ஆனால் அதுக்கு ரீசன் என்னடா தூக்கம் கலக்கத்தில் இருக்கும்போது கண்ணில் வெயில் அடிக்கும்போது ஒரு மாதிரி வந்துருமா அந்த மாதிரி ஆகிட்டேன். இப்போ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் மெக்டோனல்ஸ்லேயே குடிக்கலைன்னா மெக்டோனல்ஸில் 6 ரூபா காஃபி. மற்றபடி இந்த பாகிஸ்தான் ஹோட்டல், கேரளா ஹோட்டலில் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடையாக இருக்குங்க. அவங்க வந்து அந்த மில்கை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணவே மாட்டாங்க. நான் காஃபியே எப்போமா ஒரு இடத்துல தான் குடிப்பேன். எப்படி சொல்ல, இங்கே வந்து நான் மெஜாரிட்டி காஃபி குடிச்சிருக்கேனா டீ குடிச்சிருக்கான்னு பார்த்தா எதுவுமே குடிச்சிருக்க மாட்டேன். 1-2 தான், ஒரு வாரத்துக்கு 1 தான் குடிச்சிருப்பேன். அப்படி தான் கணக்கு வரும். இப்போ ஒரு 2 வருஷத்தில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு காஃபி குடிச்சிருப்பேன். அப்படி தான். இப்போ இந்த ரீசெண்டாக இந்த குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆனது பிறகு தான் பார்த்தீங்கன்னா காஃபி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சேன். இந்த டிசம்பர்லேருந்து மெக்டோனல்ஸ் காஃபி தான், இல்லைன்னா நெஸ்கஃபேயோட பவுடர் காஃபி. இந்த 2 தான் ஏதாவது ஒன்று குடிப்பேன். தவிர டீ கடையில் போய் குடிக்க மாட்டேன். இப்போ அவன் நிக்கில் கூட்டான், சரி வா டீ கடைக்கு வான்னா, சரி டீ கடைக்கு போயிட்டு காஃபி குடிக்கலனாலும் பரவாயில்ல, சுட அங்கே சமோசா போட்டிருப்பான், ஆலு சமோசா. அதான் போயிட்டு 2 சமோசாவை சுட சாப்பிட்டா தூக்கம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். 9.1 கிலோமீட்ரு அவன் இருக்கிற இடத்துக்கு போனோன்னா. வழங்குமா கேட்கேன். ஸோ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா 13 ஆர்டரு. இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து எடுத்தாச்சு. கொடுக்க போகிற வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது ஆர்டரு? 13வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் கஸ்டமர் ரேட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ரொம்ப கீழேனா எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டோங்க. இன்றைக்கி நம்ம என்னென்னா ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன், ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணேன். அப்படியே கீழே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணால் விளங்காது. டே 1 வேறு இன்றைக்கி மண்டே தான் கால்குலேஷன் டே. அப்போ விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாமலே இவ்வளோ நேரம் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ கீழே இருக்கேன். ஐ மீன் இன்னொரு 10 கிலோமீட்டர் நான் போனேன்னா எங்கள் ஆஃபீஸே வந்துடும், எங்களோட ஹெட் ஆஃபீஸு. இல்லை ப்ரீமியம் ஆஃபீஸ் வந்துடும். ஹெட் ஆஃபீஸ் வந்து இன்னும் கீழே இருக்குது, கலீஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே போனோம், சுலை பக்கத்தில் இருக்கேன். சுலையிலே தான் இருக்கேன். கரெக்டாக 10 கிலோமீட்டர் போனால் எங்களோட ப்ரீமியம் ஆஃபீஸ். நாங்கள் இங்கே தான் எதுனாலும் போனோம். இதுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய விஷயங்கள், ஏதாவது அக்ரிமெண்ட் அப்படின்னா தான் நாங்கள் ஹெட் ஆஃபீஸ் போனோம். அது நம்ம பைக்கில் போக மாட்டோம், அது நம்ம வண்டியில் கூப்பிட்டு போயிடுவாங்க, காரில் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப கீழே. இங்கே நம்ம பைக்கில் தான் அடிக்கடி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலலாம் வேலை பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்கே வந்து சுடானி, யமனி அவங்களாம் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க மட்டும் இல்லை, இந்தியன்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தான்காரங்க இருப்பாங்க, பெங்காலிக்காரங்கள் இருப்பான்லே. ஸோ இதில் வந்து இங்கே கடைகோடியில் இந்த வேலை எதுவும் இல்லாமல் இருப்பான்னு தெரியுமா? வேலை எதுவும் இல்லாமல் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போட்டுருவாங்க. நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்மளை வளைச்சி சுற்றி சாப்பாடும் பிடிங்கிடுவாங்க, மொபைலை பிடிங்கிடுவாங்க, பைக்கு பிடுங்குவாங்களாம் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் பைக்கை திருடி இருக்காங்க. பைக்கை பிடுங்கினா கிடையாது, மொபைல் 2யும் பிடிங்கிடுவாங்க. இல்லைங்க, பைக் பிடிங்கிருக்காங்க, கரெக்ட். ஸோ பைக் பிடிங்கிருக்காங்க, பர்ஸு, மொபைல் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்ருவாங்க. நம்மளுக்கு நம்ம கம்பெனி அட்ரஸ் எதுவுமே தெரியாது. அப்புறம் யார்ட்டையாவது கேட்டு கெஞ்சி கூத்தாடி நம்ம ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கோம். ரூம் லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியணும், எங்கெல்லாம் மனப்பாடமா. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் வண்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம மொபைலு காசு எல்லாம் போனது தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் கம்பெனியில் இப்படி ஒருத்தருக்கு நடந்துச்சு. அவனை அடித்து அவங்ககிட்ட இருந்து பைக்கு, ஃபோனு, இது பர்ஸு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்களா. அதில் 600-700 ரியால் எவ்வளோ இருந்துச்சு.
அவ்வளோத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பைக்கை மட்டும் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லாமே போனது தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குலாம் நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நினச்சி பாருங்கள், மொபைல் போயிட்டுனா முடிஞ்சு. யூடியூப்லேருந்து எல்லாமே இதில் தான் இருக்குது. கேமரா ஹெல்மெட்டு போயிடும், கேமரா தூக்கிட்டு போயிடுவான்லே, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 0க்கும் 0 0.0 ஆயிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாமல் அதோடு முடிஞ்சு அப்படி மட்டும் நினைக்காதீங்க மக்களே. சூர்யா 0லேருந்து தான் ஆரம்பித்தோம் தான் நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருமே 0லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். திரும்பி டேட் 15வது ஆர்டர் நினைக்கிறேன். ஒரே நிமிஷங்க காமிச்சிருவோம். போச்சு, நேற்று மாரி நெட்டு போச்சு. இந்த டைம் 1 மணி நேரம் அந்த 11 மணிக்கு ஒரு மாதிரி நெட்டு கட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. டெய்லி இந்த 11 மணி ஆயிடுச்சுன்னா நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன கதைன்னு. ஸோ இப்போ நம்ம கொண்டு போகிற மெக்டானல்ட்ஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 15வது ஆர்டருங்க. கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இன்னும் 1 ஹவர் இருக்குது சரிங்களா. இப்போ 11 மணி ஆகுது. இதை நம்ம இப்போ கொடுத்துருவோம். எத்தனை மணிக்கு கொடுப்போம்னா 11:10க்கு கொடுத்துருவோம். ஸோ 11:10க்கு கொடுத்துருவோம். ஆமாம். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கா. கடைக்கு போய் சும்மா சொல்லுவோமே, 2 ஆர்டர் எடுத்தாலும் 17 ஆர்டர் ஆயிடுறாங்க இன்றைக்கி. ஸோ நேற்று 16 ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு ஆர்டர் கூட வச்சு 17 ஆர்டர் பண்ணிடுறேன். எப்படியாவது 18 கிடைச்சாலும் லாபம் தான். ஏதாவது டபுள் ஆர்டர் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் சந்தோஷம் தான். எம்மாடி, என்னால் ஒரு பெரிய ஜூஸ் டப்பா இருந்துச்சா, கொட்டிடக்கூடாது. ஸோ ஃபுட்டேஜ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பகலில் எடுத்த ஃபுட்டேஜ். ஏன்னா பகலில் இன்றைக்கி நான் நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கல. பேங்க்குள்ளேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நிறைய ஃபுட்டேஜ் எடுக்கலாங்க.